இது ஒரு காட்டாமணக்குன்னு சொல்லுவாங்க. வேலியில் வைப்பாங்க. வேலி காட்டாமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் தான் இருக்குது. டவுனில் எல்லாம் வந்து வேலியும் இல்லை, எல்லா செடியும் அழிஞ்சிருச்சு. இதுவும் ஒரு ஆமணக்கு தான். என்ன ஆமணக்குன்னா காட்டாமணக்கும்பாங்க, வேலி ஆமணக்கும்பாங்க, வேலி காட்டாமணிம்பாங்க. இந்த பாருங்க, அதுவும் காய் காய்ச்சிட்ருக்கு. அதில் பொம்மை மாதிரி ஒரு காய் இருக்கும். இதை வச்சு தான் அப்போல்லாம் வேலி வைக்கிறது. வேலி காட்டாமணிம்பாங்க, காட்டு காட்டாமணிம்பாங்க. இன்னொரு காட்டாமணக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அந்த சப்பாத்தி கல்லிங்க. அது அந்த பக்கம் நிறைய இருக்குது செடி. அதில் அந்த பக்கம் இருக்குங்க நிறைய. இந்த சப்பாத்தி கல்லியை தான் வெட்டி போட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய முள்ளாக இருக்குங்க, பயங்கர முள்ளாக இருக்குது. நம்ம இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இதில் சிகப்பு இதெல்லாம் வச்சுருப்போம், பார்சல் லைக் போட்டன்ஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க. இது வந்து அப்படி ஒரு வாசனை. அதுதான் இங்கே நிறைய பூத்து கிடக்கு. இந்த அடியில் இருக்குது, மேலே இருக்குது, அங்கே இருக்குது. மரம் பூரா இருக்குது, வேலி பூரா இருக்குங்க. வரிசையாக அந்த இட்லி பூ தான் இட்லி பூன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பூன்னு சொல்லுவீங்கன்னு தெரில. நிறைய காலையிலே வந்தாலும் நிறைய தேன் குடிக்க பட்டர்ஃப்ளை, சிட்டு, தேன் சிட்டுலாம் வருங்க. இது வெயில் நேரம். நான் சும்மா வீடியோ எடுப்போன்னு வந்தேன். வெயில் நேரம். இட்லி பூ தாங்க அது. அதுதாங்க மரம் நிறைய இருக்குங்க சரி. இதில் நிறைய பிரண்டை இருக்குது. பறிப்பு ஒன்று வந்து அது ரொம்ப உயரத்தில் இருக்குது. அதுவும் காய்ச்சி இலைய பச்சையாக துளிராக இல்லாமல் இருக்குங்க. ஆனால் நிறைய இருக்குது. பறிக்க முடியும்னு பார்ப்போம். நிறைய இருக்குது. மரத்துலலாம் ஒஸ்க இருக்குது. கொன்றை மரம், கொன்னைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. கொன்றை மலர் அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அம்பிகை. இந்த இருக்கு பாருங்க அந்த பூ. இதுதாங்க அந்த கொன்றை மலர். கொன்னைப்பூன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இது ஆயுத பூஜைக்கெலாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அதெல்லாம் கூட இருப்பாங்க கொட்டை. கொன்றை மலர் இதுதாங்க அந்த கொன்றை மலர். கொன்னைப்பூ பின்ன போச்சா ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிடுவோம். இதுதாங்க தாழம்பூலாம் இருப்பாங்களே, அந்த தாழை. இது தாழை. இதுக்கு நடுப்புற போய் பிச்சு பார்த்தோன்னா அந்த சென்றில் பூ இருக்குங்க, வாசமாக இருக்கும். அந்த பூவோட வாசத்துக்கு வந்து பாம்பு வரும், அதுக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியாது. இதுதாங்க தாழை.